இயேசு ரொம்ப நல்லவர் என்று சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தினம் 3 வேளையும் ஜெபம் பண்ணி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேல் மற்ற பிரதானிகளையும் தேசாதிபதியும் விட உயர்ந்த பதவியில் இருந்தான். அவனுக்குள்ள இருந்த விசேஷித்த ஆவியை கண்டு அவர்கள் பொறாமைப்பட்டார்கள். அவனுக்கு விரோதமாக தீங்கு செய்ய சமயம் தேடினார்கள். தானியேலை குற்றப்படுத்தும்படி உகந்த காரணத்தை தேடிக்கொண்டிருந்தனர். ஆனால் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. தன்னுடைய வேலையிலும் அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். கடைசியாக தானியேல் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவன், இந்த காரியத்தில் அவனை சிக்க வைத்து விடலாம் என்று எண்ணினார்கள். ஏனென்றால் ராஜாவோ விக்கிரகத்தை ஆராதிக்கிறவன். ராஜாவினுடைய விக்கிரகத்தை தானியேல் வணங்குவதில்லை. தானியேலை குற்றம் பிடிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு காரணம் கிடைத்தது. அதன்படி ராஜா ஒரு போர்ச்சிலையை செய்து வைத்து 30 நாள் வரைக்கும் ராஜாவாகி அவனை தவிர வேறு எந்த தேவனிடத்திலும் யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணக்கூடாது என்று ராஜாவிடம் சொல்லி இதை சம்மதிக்க செய்தார்கள். ராஜாவும் அந்த கட்டளைக்கு பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கிறான். ஆனால் தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதும் எப்பொழுதும் போல மேலறையில் பலகைகளை திறந்து வைத்திருக்க அங்கே தான் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். இன்று தேவனாகிய கர்த்தர் அவரை சுதந்திரமாக ஆராதிக்கும்படியான ஸ்லாக்கியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். தான் அவர் கொடுத்த கிருபைகளை புறக்கணித்து கொண்டிருக்கிறோம். தீர்மானம் எடுப்போம். நம்முடைய சரீரத்துக்கு 3 வேளையும் நாம் சாப்பாடு கொடுக்கின்றோம். போதாததற்கு மற்ற தின்பங்களையும் சாப்பிட்டு நம்மை திருப்தியாக வைத்துக் கொள்கிறோம். நாம் இந்த பூமிக்குரிய உணவில் மாத்திரம் கவனம் செலுத்தாமல் ஆவிக்குரிய மன்னாவையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க வேண்டும். தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். தினமும் தானியேலை போன்று அதிகமாய் ஜெபிப்போம். என்ன பிரச்சனை வந்தாலும் தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்போம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, 3 வேளையும் நாங்கள் உமக்கு நன்றி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்த நீர் எங்களை நடத்தி செல்வீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.